கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்காக ஏராளமான இளைஞர்கள் காத்திருக்கும் வேளையில் பட்டதாரி ஒருவர் வெள்ளாடு வளர்ப்பை செய்து லாபம் ஈட்டி வருகிறார். இதுகுறித்து செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாமக்கல் ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பட்டதாரி ராஜு. முதலில் கோழி பண்ணை தொழிலை செய்து வந்த இவர் தற்போது வெள்ளாடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். பெரிய அளவில் செலவு எதுவுமின்றி கோழி பண்ணையில் பரண் அமைத்து ஆட்டுப்பண்ணையாக அவர் மாற்றியுள்ளார். வேளாண் துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கி தற்போது 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் ராஜு. இவருடைய பண்ணையில் தலைச்சேரி, பேயர் கிராஸ் உள்ளிட்ட உயர் ரக ஆடுகள் உள்ளன. தனது பண்ணையை நாள்தோறும் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு ஆடு வளர்ப்பு குறித்து தன்னிடம் தகவல்களை கேட்டுச் செல்வதாக அவர் கூறுகிறார். இந்தியா முழுக்கவே இந்த படிச்சுட்டு இளைஞர்கள்லாம் பாருங்கள், 50,000க்கு 1 லட்சம் போட்டவங்கலாம் கூட இன்றைக்கி ஏன் நம்ம ஊரில் நம்மகிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கர் இருக்குது, 2 ஏக்கர், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டை வளர்த்து ஏன் நம்ம சம்பாதிக்கூடாது அப்படிங்கிறத படித்த இளைஞர்கிட்ட இன்றைக்கி அதிகமான விழிப்புணர்ச்சி வந்துச்சு சார். நான் மட்டனை பேக் பண்ணி நான் வெளிநாட்டு துபாய்க்கோ மட்டும் பண்ணுற மாதிரி சூழ்நிலாம் என்னை கேட்குறாங்க. ஏன் நானே கூட 50 ஆடு 60 ஆடு மானத்துக்கு அனுப்புனேன், உயிரோடு அனுப்பணுங்க. இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் செஞ்சால் இன்னும் லாபங்கள் அதிகமாக இருக்குங்க. ஆடு வளர்ப்பை பொறுத்தவரை 1 ஏக்கர் இடத்தில் 40 ஆடுகள் வரை வளர்க்கலாம். 20 ஆடுகளுக்கு ஒரு கிடா என இருக்க வேண்டும். இவை 2 ஆண்டுகளில் 3 முறை குட்டி போடும். இது 3 ஆண்டுகளில் 200 ஆடுகளாக அதிகரித்துவிடும். இதனால் 3 ஆண்டுகளில் முதலீடு முழுவதும் திரும்ப கிடைத்துவிடும். அதன் பிறகு கிடைப்பது அனைத்தும் லாபம்தான் என தெரிவிக்கும் ராஜு, 40 ஆடுகள் வளர்க்கும் ஒருவருக்கு மாதம் சுமார் 20,000 ரூபாய் நிகர லாபம் கிடைக்கும் என்கிறார். சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கு பாருங்கள், கெமிக்கல் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி நல்ல முறையில் வளர்த்தணும், கெமிக்கல் இல்லாமல் வளர்த்துறதுக்கு ஆட்டு குப்பை அவ்வளோ நல்லதுங்க. இதை நீங்கள் மண்புழு உரமாக தயாரித்து போட்டிங்கன்னு வச்சு கிலோ 15லேருந்து 20 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அது ஒரு பெரிய லாபங்க. அதனால் இப்போ இளைஞர்கள் நம்மளோட எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய வராங்க. அவங்க இன்னும் ஃபார்வர்டு திங்க் பண்ணி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இளைஞர்களும் அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அமைச்சாங்கன்னா உறுதியாக அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்குங்க. அதுக்குடைய மெனூர் இருக்குது பாருங்கள், இயற்கையான மெனூர் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உரச்செலவு மிச்சம் பண்ணலாங்க. ஆர்வம் மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த துறையிலும் குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் ஈட்டலாம் என்பதே நிதர்சனம். தந்தி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ராஜேந்திரன்.